அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்போது ராஜா கோபமாய் அவரை கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் ஓடிப்போய் அவரை கொண்டு வந்தார்கள். பிறகு அவரை அடித்து, நீ எங்களுக்கு தீங்கு நினைக்கிறாயா என்றான். நான் லாமக்குடைய மகன் நூஹு, உலகத்தை எல்லாம் படைத்து ஆளும் நாயனுடைய ரசூல். நான் உங்கள் ரப்பிடத்தில் நின்றும் உங்களுக்கு நல்லுபதேசம் கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் அவனுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் ஈமான் கொள்ளுங்கள். இந்த புத்துக்களை எல்லாம் வெறுத்துவிடுங்கள். இதெல்லாம் தாழ்மையானவை என்றார். அப்போது ராஜா தர்மசில் சொன்னான், நூஹே, எங்களுக்கு நீ கொண்டு வந்தீரே, அதை நாங்கள் நம்ப மாட்டோம். உன் மீது ஈமான் கொள்வதும் இல்லை. நீர் அறிவுடைய மனிதன் இல்லை. உனக்கு பைத்தியம் பிடித்துள்ளது. அதனால் வைத்தியம் செய்கிறோம். நீ ஏழையாக இருந்ததால் உனக்கு பணம் கொடுத்து ஒத்தாசை பண்ணுகிறோம் என்றான். அப்போது நூஹ் அலை சொன்னார்கள், கூட்டத்தாரே, எனக்கு எந்த பைத்தியமும் இல்லை. உங்களிடத்தில் உண்டாயிருக்கிற படத்தில் எனக்கு எந்த தேவையும் இல்லை. என்னுடைய தேவையானது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றார். ராஜா தர்மசீல் உடனே கோபமாகி, என்று பெருநாளாக இருந்தபடியால் ஊமை வெட்டுவதற்கு நான் உத்தரவு கொடுக்கவில்லை, இல்லாமல் போனால் உன்னை வெட்டிப் போடுவேன் என்றான். இனிமேல் கலிமா சொல்லுபவர்களை நான் தண்டிப்பேன் என்றான். பிறகு அவருடைய கூட்டங்களில் ஒரு பெண் பிள்ளையை ஈமான் கொண்டாள். அவளுடைய பெயர் உம்ராத். அவளை நூஹ் அலை திருமணம் செய்து கொண்டார். அவள் 3 பெண் பிள்ளைகளை பெற்றாள். மற்றொரு பெண் பிள்ளையை ஈமான் கொண்டாள். அந்த பெண்ணையும் நூஹ் நபி திருமணம் செய்து கொண்டார். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். பிறகு அந்த பெண் நயவஞ்சியாக இருந்து முந்தின மார்க்கத்துக்கே போய்விட்டாள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தினந்தோறும் கூட்டங்களை அழைப்பார்கள். அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்வதுமாக இருந்தார்கள். பாவத்தை விட்டு விலகிக் கொண்டார்கள். ஆனால் கூட்டத்தார்கள் அவரை அடிப்பார்கள், துன்புறுத்தினார்கள். அவருடைய உடல் சோர்ந்துவிடும். பிறகு அவரை பிடித்து இழுத்து குப்பையில் போய் எறிந்து விடுவார்கள்.